ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2023ல் ஜாப்பனீஸ் படமான காட்ஜிலா -1. இதை நான் சமீபத்தில் தான் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். படம் வேறு லெவலில் இருந்துச்சு. முடிஞ்ச அளவு ஸ்பாய்லர் இல்லாமல் கதையை சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்ம படத்தோட கதை செகண்ட் வேர்ல்டு வாரில் எண்டில் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு ஃபைட்டர் பைலட்டாக இருக்கார். அதுவும் சாதாரண பைலட் இல்லைங்க, தற்கொலை படையிற மாதிரி ஒரு ஃபோர்ஸில் இருக்கார். ஆனால் அவருக்கு போருக்கு போகிறதுக்கு பயம். அதனால் ஃப்ளைட் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஓடோன்னு ஒரு தீவில் போய் இறங்கிடுறாரு. அங்கே நம்ம ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் அப்புறம் மெக்கானிக்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி வர ஃப்ளைட்டில் எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அங்கே வந்துடுறாரு. இவரோட பிளேனை எல்லோரும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, போருக்கு பயந்துட்டு தான் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான மெக்கானிக் பேர் தான் தொஷிபானா. அன்றைக்கி நைட் அப்படியே ஆயிடுது. அவங்க எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டில் ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்குது. என்னடா இதுன்னு எல்லோரும் வெளியில் வந்து பார்த்தா ஒரு பெரிய உருவம் கடலுக்குள்ளேருந்து வெளியில் வர மாதிரி காட்டுறாங்க. அவங்களாம் ரொம்ப பயந்துடுறாங்க. வெளியில் வந்தது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம காட்ஜிலா தான். ஆனால் அப்போ கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கும். நம்ம சின்ன காட்ஜிலா உள்ளே வந்து அந்த இடத்தெல்லாம் உடச்சி போடுறத பார்த்து அவன் தொஷிபானா பயந்துட்டு, இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாம் மெக்கானிக், எங்களுக்கு யாருக்கும் பெரிய கன் சுட தெரியாது. உன்னோட ஃப்ளைட்டில் இருக்கல அந்த கன்னை தயவுசெய்து போய் கொஞ்சம் சுடுன்னு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டு சுடுறதுக்கு டார்கெட்லாம் பண்ணிடுறாரு. ஆனால் அவரால் சுட முடியல. பயந்துட்டு அந்த இடத்த விட்டு இறங்கி ஓடிடுறாரு. அந்த டைமில் தெரியாதனமாக நம்ம மெக்கானிக்கில் ஒரு ஆள் கன்னை வச்சு சுட நம்ம காட்ஜிலா எல்லாரையும் பந்தாடிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறாரு. எல்லாருமே இறந்துடுறாங்க. நம்ம தொஷிபானாவும் ஹீரோவை மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. நம்ம தொஷிபானாவும் நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி, உன்னால தானே இவங்க எல்லாம் செத்துட்டாங்க, நீ மட்டும் சுட்டிருந்தேன்னா இவங்க எல்லாம் உயிரோட வந்திருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இந்த ஒரு குற்ற உணர்ச்சியோட அவரோட சொந்த ஊரான டோக்கியோவுக்கு போயிடுறாரு. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்க டைம்லேயே நிறையா குண்டுகள் போட்டதில் ஃபேமிலி ஃபுல்லாக இறந்துடுறாங்க. தற்செயலாக நிரிக்கோன்னு ஒரு பொண்ணு அவங்க கூட பழகுறாங்க. அவரும் இவங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. நிரிக்கோட்ட ஒரு சின்ன குழந்தை இருக்க கிகோன், அவங்க அம்மா அப்பாவும் இந்த போரில் இறந்தவங்க தான். இதுக்கப்புறமா அந்த கில்ட் ட்ரிப்பில் இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளியில் வந்தார், அந்த குழந்தைய அவங்க அந்த இன்னொரு பொண்ணை எப்படி காப்பாற்றினார், காட்ஜிலா கடைசியில் இருந்துச்சா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த கதை. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரான்ச்சைஸில் 36 படம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது 37வது படம். ஆனால் இந்த படம் ரொம்பவே யூனிக்கானதுன்னு சொல்லலாம். நம்ம வழக்கமாக பார்க்குற மான்ஸ்டர்ஸ் மூவிஸ் மாதிரி கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஹியூமன்ஸோட எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் பண்ண வச்சுட்டாங்க. படம் ஃபுல்லாமே நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, ஜப்பான் பீப்புள், அவங்க கூடவே கதை ட்ராவல் ஆகும். சொல்லப்போனால் இது ஒரு காட்ஜிலா ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக இல்லாமல் ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வச்சு எடுத்திருந்தா கூட இந்தளவு இம்பேக்ட் இருந்திருக்கலாம். இது ஒரு பக்காவான மான்ஸ்டர் ஃபிலிம் தான். அதுவும் இல்லாமல் சிஜியெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துட்ருக்க மான்ஸ்டர்ஸில் நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு மான்ஸ்டரை பின்பற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காட்ஜிலா -1ல் ஹியூமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த இதை அணுகுனா எப்படி இருக்குன்றதை ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தேன். அதுவும் இந்த படத்துலேருந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். இதை உருவாக்கின விதம், இதை அவங்க எடுத்துக்கிட்ட காலகட்டம், 2ஆம் உலகப் போரோட பிற்பகுதி, அவங்க அதுக்கு சொன்ன கதை, அதுக்கு எடுத்துக்கிட்ட கதைக்களம் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வாரை பற்றி நோடான ஒரு கேரக்டர் சின்னதாக மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுப்பார். அதெல்லாம் வேறு லெவல். சிஜி ஒர்க்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் தான் ஆஸ்கர்ஸில் பெஸ்ட்டு சிஜி அவார்டு வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியை கடைசி வரைக்கும் நம்மளை எமோஷ்னலாக கனெக்டடாகவே வச்சுருந்தாங்க இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் மேலே. இது ஒரு பெர்ஃபெக்டான மான்ஸ்டர் மூவின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். கேரக்டர்ஸை ப்ளே பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் மிக சிறப்பாக அவங்க நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹீரோவோட தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். அவருக்கு ஃபஸ்ட்டு வர்ற அந்த குற்ற உணர்ச்சி, இந்த சின்னதாக காட்ஜிலா இருக்கும்போதே கொல்லாமல் விட்டுட்டோமேன்றது, அப்புறம் கிளைமேக்ஸில் அவர் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு. மான்ஸ்டர்ஸ் படத்தெல்லாம் பார்த்துட்டு காட்ஜிலாக்காக ரூட் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கொஞ்சம் அங்கே இருக்க ஹியூமன்ஸுக்கு ரூட் பண்ணுவீங்க. இந்த மூவி கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் தான். காட்ஜிலா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, மான்ஸ்டர் மூவிஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மித்த வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீஸ் அவுட்.